யார்? பாகம் 3, அத்தியாயம் 11. இன்னும் குரங்கு வேஷத்தை போட்டுக்கொண்டு போகிறாயே, எதற்கு? கலைத்து விடேன், ஒரு பாண்டிய வீரன் கேட்க, ஹனுமனாக வேடமிட்டவனை மற்றொருவன் கேட்டான். நீ அழித்தாலும் உன் முகம் குரங்கு முகமாகத்தான் இருக்கிறது. என்னுடைய முகமூடிகளை அழிக்க நான் பிரியப்படவில்லை. எங்கேனும் தொலைந்துவிடும். இவர்கள் சிரிப்பதை பார்த்தால் இன்னும் பல முறை ஆடச் சொல்வார்கள் போல் இருக்கிறது. எனவேதான் பகல் பொழுதில் எங்கேனும் பத்திரமாக கழற்றி வைக்கலாம் என்று எடுத்துக்கொண்டு வருகிறேன். அவர்கள் தெற்கு அலங்கத்திலிருந்து திரும்பும்போது பார வண்டிகள் இரவு அங்காடியில் காய்கறிகளை இறக்கிவிட்டு மறுபடியும் தெற்கு நோக்கி போக துவங்கின. 6-7 வண்டிகள் போகும்போது அவர்கள் இரண்டாக பிரிந்தார்கள். அப்போது குண்டாய் குரங்கு வேடம் அணிந்த ஒருவன் அவர்களோடு கலந்து கொண்டான். தெற்கு அலங்கத்தில் அவர்கள் நிறுத்தப்பட்டார்கள். யார் யார் என்று விசாரிக்கப்பட்டார்கள். எல்லோரும் அமைதியாக இருக்க, இவர்கள் பாண்டிய வீரர்கள் அரண்மனைக்கு போய் வருகிறீர்கள் அல்லவா என்று கேட்க, ஆமாம் என்று தலையசைத்தார்கள். இப்பொழுது எங்கு போகிறீர்கள்? எங்கள் கொட்டாரத்திற்கு. சரி சரி, நடங்கள் என்று சொல்ல அந்த குண்டான குரங்கும் பின்தொடர்ந்தது. அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். ஆனால் அமைதியாகவே நடந்தார்கள். அந்த கொட்டகைக்குள் அந்த குண்டான ஆள் நுழைந்ததும், யாரடா நீ என்று ஹனுமன் வேஷம் போட்டவன் அவன் கையை பிடித்து இழுத்தான். கையை பிடித்து இழுத்தவனை சட்டென்று குண்டன் தரையில் தள்ளினான். அவன் தள்ளிய வேகம் அவன் யுத்த பயிற்சி பெற்றவன் என்பது தெரிந்தது. அவன் குரங்கு முகமூடியை கழற்றி வீசிவிட்டு வாளை தூக்கி எறிந்துவிட்டு கொட்டகையின் வேறு பக்கம் போய் எங்கோ பதுங்கி கொண்டான். அவனை எங்கோ பார்த்தது போல இருக்கிறதே. ஆமாம், அவன் சேர தேசத்து ஒற்றன். எங்கோ வம்பு செய்துவிட்டு நம்மோடு கலந்து விட்டான் என்று நினைக்கிறேன். இப்பொழுது நாம் என்ன செய்வது? நமக்கு எதற்கு வம்பு? அந்த பெரிய கூடாரத்தின் சமையல் பக்கம் சென்று வெறும் சோறு எடுத்து அதில் நீர் பிசைந்து அந்த குண்டன் சாப்பிட்டான். கத்தரிக்காய் கறி இருக்கிறது என்று ஒரு சமையல் ஆள் சொல்ல, அதை வாங்கி அந்த நீர் சோற்றில் அதையும் போட்டு பிசைந்து உண்டான். எந்த நாகரீகமும் இல்லாமல் வேகமாக அடைத்து கொண்டு உண்பவனை அங்கு உள்ளவர்கள் ஆச்சரியமாக பார்த்தார்கள். அவன் தண்ணீர் குடித்துவிட்டு கை கழுவினான். முகம் துடைத்து கொண்டான். தன்னுடைய வேட்டியை உதறி இடுப்பில் அணிந்து கொண்டான். பிறகு அங்கிருந்து மெல்ல நகர்ந்து போய் அதே பாண்டிய வீரர்கள் வைத்திருந்த மூட்டையை பறித்து பிரித்தான். அதிலிருந்து சாயம் தோய்த்த சிகப்பு துணிகளை இடுப்பில் கட்டி கொண்டான். ஒன்றை கிழித்து மார்பின் குறுக்காக கச்சை போல கட்டிக்கொண்டான். அவர்கள் எல்லோரும் வாய்விட்டு சிரித்தார்கள். ஆனால் அந்த குண்டன் சிரிக்கவில்லை. அவன் தலையில் கை வைத்து அழுத்தி மெல்ல சடாமுடியை உரித்து எடுத்தான். ஏதோ பிசின் போட்டு ஒட்டி இருந்த சடாமுடி பீய்ந்து வந்தது. சடாமுடிக்கு கீழே மெல்லிய முடி இருந்தது. சடாமுடியும் அந்த மெல்லிய முடியும் பிரித்தான். இப்போது மெல்லிய முடியை தலையில் அணிந்து கொண்டான். அதை கொண்டையாக முடித்து கொண்டான். மேலே ஒரு வண்ண துணியை எடுத்து போட்டுக்கொண்டான். காலில் உள்ள கழல்களை கழற்றி இடுப்பில் வைத்து கொண்டான். கூரையில் சொருகி இருந்த ஈட்டியை திருகி முதுகின் பின்பக்கம் வைத்து கொண்டான். இப்போது அது வெறும் குழலாக இருந்தது. உடைவாளை தூக்கி ஒரு பாண்டிய வீரன் கையில் போட்டான். இந்தா, இதை வைத்துக்கொள். திருவொற்றியூரிலிருந்து இதை திருடி கொண்டு வந்தேன். உங்களுக்கு எப்பொழுதாவது உதவும். மறைத்து வைத்துக் கொள்ளுங்கள் என்றான். இடுப்பில் இருந்த குறுங்கத்தியை எடுத்து சரசரவென்று முகத்தில் இருந்த தாடிகளை மழித்து எடுத்தான். மீசையையும் களைந்தான். நெற்றியில் திலகமிட்டு கொண்டான். இப்பொழுது சட்டென்று அசப்பில் பார்ப்பதற்கு ஒரு 40 வயது தடிமனான பெண்மணியைப் போல இருந்தான். இடுப்பை சற்று அசைந்து அசைத்து நடந்தான். வருகிறேன், மறுபடியும் வருவேன் என்று சொல்லிவிட்டு கொட்டாரத்திலிருந்து விலகி புதர் மறைவுக்கு போனான். அங்கிருந்து தோப்புகளுக்கு ஓடி கொட்டகையை நோக்கி வேகமாக நகர்ந்தான். அந்த விடியல் வேளையில் அவளை யாரும் தடுக்கவில்லை. இதை என்ன செய்ய? இந்த இடத்திலேயே எங்காவது வைத்துவிடு. சோழ வீரர்கள் கேட்டால் இங்கு குண்டாக ஒருவன் இருந்தான், அவன் தலைமுடியை பீய்த்து வைத்துவிட்டு பெண்ணாக உருவம் பூண்டு போய்விட்டான் என்று சொல். விசாரித்தால் மட்டும் பேசு, இல்லையெனில் மௌனமாக இரு. ஏன் அப்படி சொல்கிறாய்? நாம் சேர தேசத்து ஒற்றன் பக்கமும் இல்லை, சோழர் பக்கமும் இல்லை. எனவே மௌனமாக இருப்பதுதான் நல்லது என்றான் அந்த பாண்டிய வீரன். எல்லா இடங்களையும் சலித்த பிறகும் அந்த குண்டனை கண்டுபிடிக்க முடியவில்லை. விடிந்து 3 நாழிகைக்கு பிறகு அந்த குண்டன் சடைமுடியை பீய்த்துவிட்டு பெண் வேடம் அணிந்து கொண்டு வெகு தூரம் போய்விட்டான் என்பது பரஞ்சோதிக்கு சொல்லப்பட்டது. பரஞ்சோதி தலையில் அடித்து கொண்டான். அந்த செய்தி விரைவாக இளவரசர் ராஜேந்திரரையும் அருண்மொழியையும் பிரம்மராயரான கிருஷ்ணன் ராமனையும் அடைந்தது. பிறகு சக்கரவர்த்தியிடமும் இந்த செய்தி சொல்லப்பட்டது. நல்லது, அவன் கெட்டிக்காரன். தவறு நம்மீது இருக்கிறது.
ஆட்டப்பாட்டங்களில் மனதை பறிகொடுத்து நமது சோழ வீரர்கள் அலட்சியமாக இருக்கிறார்கள். நமது கொட்டாரத்திலிருந்தே ஒரு யானையை கூட்டி வந்து நமக்கே ஏவி விடுகிற ஒரு சாமர்த்தியத்தை அவன் செய்கிறான். கொட்டாரத்தில் காவல் உண்டா? இல்லை. யானைப்பாகன் என்ன ஆனான்? யானைப்பாகனுக்கு மயக்க மருந்து கொடுத்து விட்டிருக்கிறான். அவன் இன்னமும் அயர்ந்து தூங்கி கொண்டிருக்கிறான். சரி, அந்த யானைப்பாகனை இடம் மாற்று. எவனோ ஒருவன் ஏதோ கொடுத்தால் தின்று விடுவதா? யானைப்பாகன் அப்படித்தான் இருப்பதா? மற்றொரு யானைப்பாகன் என்ன செய்கிறான்? அவன் தேவரடியாரின் நடனம் பார்க்க வந்துவிட்டான். ஏன் அப்படி? ஒரு யானைப்பாகன் 2 யானையை பார்க்க போதும் என்பதால் அந்த யானைப்பாகன் நகர்ந்து வந்துவிட்டான். இல்லை, அந்த யானைப்பாகனையும் அந்த களிரோடு இடம் மாற்று. வேறொரு களிரையும் பிடியையும் இங்கு கொண்டு வரச்சை. மறுபடியும் எல்லையில் அந்த யானைகள் நடக்கட்டும். நடந்ததை பற்றி யாரும் அதிகம் கவலைப்பட வேண்டாம். இது நல்லது என்றே பல்வேறு விதமாக சொல்லிக் கொண்டிருங்கள். உண்மையில் இது நல்லதா கெட்டதா? எதுவும் இல்லை. தேவரடியார்களுக்கு சூசகமாக பல விஷயங்களை சொல்லி இருக்கிறேன். அவர்கள் துரிதமாக செயல்படட்டும். பகல் பொழுதுகளில் வீட்டில் அடைந்து கொண்டில்லாமல் எல்லா இடங்களுக்கும் பயணப்படட்டும். குதிரையேற்றம் தெரிந்த 10 தேவரடியார்கள் நார்த்தாமலைக்கு பயணப்பட வேண்டும். அங்கு உள்ள வீரர்களுக்கு நடுவே ஆட்டமோ பாட்டமோ ஆடி முடித்துவிட்டு பல நாட்கள் அங்கே தங்கி இருந்து அவர்களோடு பேசிவிட்டு இங்கு வர வேண்டும். மறுபடியும் இன்னொரு குழு போக வேண்டும். அதை சீராக அவர்களிடம் செய்ய சொல்ல வேண்டும். புறம்படியிலுள்ள கருமார்களுடைய கிராமத்திற்கும் நெசவாளர்கள் நிரம்பிய சாலிய தெருவிற்கும் உள்ளாலை அங்காடிகளுக்கும் யானை வீரர்களுக்கும் நடுவேயும் குதிரை வீரர்களுக்கு நடுவேயும் அவர்களை போய் ஆடி பாடி மகிழ்வூட்ட சொல்லுங்கள். இதுதான் கோவில் பணி என்று சொல்லுங்கள். கோவிலுக்கு அருகே வேலை செய்கின்ற ஊழியர்களுக்கு தாகத்திற்கு மோர் கொடுக்க சொல்லுங்கள். பிற்பகலில் நாட்டியமோ நாடகமோ பழகட்டும். காவல் தளர்ந்திருக்கிறது என்பதுதான் இன்றைய செய்தி சொல்லுகிறது. காவலை சரிவர செய்ய வேண்டியது சேனாதிபதியின் பொறுப்பு. அருண்மொழியின் துணையோடு இதை அவர் செய்யட்டும். யானை காவலை பழுவேட்டரையர் கவனித்துக் கொள்ளட்டும். குதிரைகளுக்கான காவலை 2000 பல்லவர் கவனித்துக் கொள்ளட்டும். தேவரடியார்களுக்கான காவலை சாவூர் பரஞ்சோதி ஏற்கனவே நியமித்து விட்டேன். இது தவிர சோழ தேசத்தில் எங்கேயும் எளிதில் போய் வரும்படி சாலைகள் சீரமைக்கும் பணியும் மன்னருக்கு துணையாக போகின்ற சிறு படையும் எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். ஒரு கிராமத்திற்கு வந்த வணிகருடைய வண்டி மாடுகளை வரவேற்று அவசியமெனில் நீர் காட்டி உபசரித்து பிறகு அந்த வணிகரை அடுத்த கிராமத்துக்கு போகும் வரை கொண்டு போய் விட வேண்டியது அந்த கிராமத்து தலையாரிகளின் பொறுப்பு, அந்த கிராமத்து இளைஞர்களின் பொறுப்பு. இதற்காக அவர்களுக்கு மானியம் வழங்கப்படட்டும். இன்னும் விரிவாக இது பற்றி எனக்கு பேச ஆசை. இன்று உச்சி பொழுதில் நாம் அரண்மனையில் சந்தித்து பேசலாம். எல்லா முக்கியஸ்தர்களுக்கும் செய்தி சொல்லப்பட வேண்டும். இது அவசரமான முக்கியமான கூட்டம் என்று சொல்லிவிடு. கோயில் கட்டுவது பற்றி நமக்குள் மறுபடியும் சஞ்சலம் ஏற்பட்டால் அதை தீர்த்து வைக்க வேண்டியது என் கடமை. சக்கரவர்த்தி மெல்ல எழுந்தார். தலைக்கோலியின் அருகே போய், மிக அற்புதமான உபசரிப்பு. உங்களோடு இருந்தது பெரும் புத்துணர்ச்சி. பரஞ்சோதி வந்துவிட்டான், கவலையே வேண்டாம். வீடு கட்டி கொள்வதிலிருந்து எல்லா உதவிகளையும் சாவூர் பரஞ்சோதி பார்த்து பார்த்து செய்வான். பரஞ்சோதி எங்கே? மன்னர் கண்களால் கூட்டத்தை துழாவினார். தொலைதூரம் நின்றிருந்த பரஞ்சோதி மெல்ல அருகே வந்து வணங்கினான். சொன்னபடி செய்ய முடியவில்லை அல்லவா? கட்டையான குரலில் பரஞ்சோதியை பார்த்து மன்னர் கேட்டார். பரஞ்சோதி தலை குனிந்து கொண்டான். அவனை சாதாரணமான ஆள் என்று நினைத்து கொண்டிருக்கிறாயா? அவன் சேர தேசத்தில் பயிற்றுவிக்கப்பட்டவன். சோழ தேசம் முழுவதும் சுற்றியவன். உத்தம சோழன் காலத்தில் ரவிதாசனின் மகனாக இருந்து பல்வேறு போகங்களை அனுபவித்தவன். அந்த போகங்களை மறுபடியும் பெறுவதற்கே, தன் பிள்ளைகளுக்கு வாங்கி தருவதற்கே என் வாழ்க்கை என்று சத்தியம் செய்திருக்கிறான். அவன் வளை எலி, எளிதில் பிடிக்க முடியாது. பசித்தால் மறுபடியும் இந்த பக்கம் வரும். அது வரும் என்று காத்திரு. என் கையில்தான் அது அகப்படும். அது மதுரை நோக்கி போகியிருக்கும் என்பது தெளிவாக தெரிகிறது. அந்த குண்டனை கண்டுபிடிப்பது இனி என் பொறுப்பு. நீ இந்த பெண்களை கண்ணும் கருத்துமாக கவனித்து வா. அதற்கு வேண்டிய எல்லா உதவிகளும் நம் கருவூலத்திலிருந்து வாங்கிக் கொள்ளலாம். பழுவேட்டரையரே, நான் இப்பொழுது பேசிய அத்தனை விஷயங்களும் உடனடியாக நிறைவேறுகின்றனவா என்று பாருங்கள். உச்சி பொழுதிற்கு அரண்மனைக்கு வந்து சேருங்கள். அரசு சபையில் பேசுவோம். சக்கரவர்த்தி விருட்டென்று எழுந்து கொண்டார். குதிரை ஏறினார். மேய்க்காவல் படை சூழ சிறு முரசு முழங்க எக்காலம் ஊதப்பட அவர் ஊர்வலமாய் அரண்மனை நோக்கி போனார். தெற்கு அலங்கம் தாண்டி மேல மாட வீதி தாண்டி அரண்மனை காவல் திரும்புகையில் சட்டென்று அவருக்கு நவகண்டம் கொடுத்த வீரனின் நடுக்கல் ஞாபகம் வர தயங்கி நின்றார். அந்த இடத்திலிருந்த கூட்டத்தை பிளந்து கொண்டு 3 இளைஞர்கள் வந்தார்கள்.
அவர்களுக்கு பின்னே ஒரு அதிகாரியும் வந்தார். அவன் கண்கள் கலக்கமாகவும் தூக்கமாகவும் இருந்தன. மற்ற இளைஞர்கள் பயந்து நடுங்கி கை கூப்பியபடி அரசரை பார்த்தார்கள். குதிரையில் இருந்தபடியே அந்த சிறுவனை அருகே அழைத்தார். இது தவறு. இனி இதை செய்ய வேண்டாம். சோழ தேசத்திற்கு உன்னை போன்றவர்களின் உழைப்பு தேவை. நீயும் உனது 2 நண்பர்களும் சேனாதிபதியின் மகனான அருண்மொழியை சந்தித்து காந்தலூர் சாலைக்கு எப்படி போவது என்று கேட்டுக்கொண்டு அவரின் வழிகாட்டலோடு அரசாங்க கருவூலத்திலிருந்து ஆளுக்கு 10 பொற்காசுகள் பெற்றுக்கொண்டு குதிரையையும் வாங்கி கொண்டு போர்க்கருவிகள் பெற்று இங்கிருந்து காந்தலூர் சாலைக்கு பயணப்படுங்கள். அங்கு சேர்ந்து 3 வருடம் படித்த பிறகு மறுபடியும் இங்கு வந்து ராஜேந்திர சோழன் மெய்க்காவல் படையில் சேர்ந்து கொள்ளுங்கள். காந்தலூர் சாலை போர்க்கடிகையில் சேர இதுதான் நல்ல வயது. வீணாக உன் உயிரை இழந்து சோழ தேசத்திற்கு இழுக்கு கற்பிக்காதே. போ. காந்தலூர் சாலை கடிகைக்கு எத்தனை விரைவில் போக முடியுமோ அத்தனை விரைவில் போ. மெல்ல குனிந்து அந்த இளைஞனின் தலையில் கை வைத்தார். அந்த 14 வயது நிரம்பிய இளைஞன் உதடு நடுங்க கை கூப்பினான். அவர் முழங்கால்களை தடவி தலையில் வைத்து கொண்டான். மற்ற இளைஞர்களும் அவ்விதமே செய்தார்கள். பிறகு சக்கரவர்த்தி நிதானமாக குதிரையை ஓட்டிக்கொண்டு அரண்மனையை நோக்கி போனார். அங்கிருந்து எல்லோரும் போய்விட அந்த இளைஞர்கள் தனித்து விடப்பட்ட போது அந்த இளைஞர்கள் கை கோர்த்து கொண்டார்கள். இப்படிப்பட்ட அரசருக்காக நான் உயிர் கொடுத்திருக்கலாமடா, ஏன் தடுத்து விட்டார்கள் என்று தெரியவில்லை. ஆவேசத்தோடு சொன்ன அந்த மூவரில் ஒரு சிறுவனுக்கு புத்தி நிதானத்தில் இருந்தது. இப்போது என்ன கெட்டுவிட்டது? இந்த உயிர் சக்கரவர்த்திக்குத்தானே. வெறுமே உயிர் கொடுப்பதை விட இந்த உயிரை வளர்த்து உடம்பை வளர்த்து சகல திறமைகளையும் வளர்த்து வந்து அவருக்கு அருகே இருந்து காலம் முழுவதும் அவருக்கு பணி செய்து உயிரை கொடுப்பதும் மேலல்லவா? சக்கரவர்த்தி அவர்கள் உயிரோடு இருக்கும் வரை நாமும் இருக்க வேண்டும். உரக்க சொல்ல மற்ற இருவரும் அவனை தழுவிக்கொண்டார்கள். ஒரு அரசனுக்கு, ஒரு தலைவனுக்கு இப்படிப்பட்ட தொண்டர்கள் இருக்கும் வரை அவனை எந்த எதிரியும் எதுவும் செய்ய இயலாது. அந்த இளைஞர்கள் சீர தேசத்தின் காந்தலூர் சாலை கடிகையில் பயிற்சி பெற போகிறார்கள் என்ற செய்தி மெல்ல மெல்ல தஞ்சை முழுவதும் பரவியது. அது மிக முக்கியமான ஒரு அரசவை கூட்டம் என்று முத்தான பொன்னங்கைக்கு புரிந்தது. பெண் யானை ஒன்று இறந்து போயிற்று என்று தெரிந்து பஞ்சவன் மாதேவி இடிந்து போனாள். கண்மூடி வெகு நேரம் உட்கார்ந்திருந்தாள். அரசர் சொல்வது போல இம்மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் மனதை போட்டு குழப்பிக் கொண்டால் விடிமோச்சமே இல்லை. பெரும் விஷயங்களுக்கு இடைஞ்சல் வருவது நல்லதுதான். இன்னும் வீரியம் அதிகமாகும். கவலை தரும் விஷயம் யானை இறந்தது அல்ல, ஒரு யானையை கூட்டத்திற்கு நடுவே ஏவிவிட முடியும் என்று ஒருவன் திட்டமிட்ட செய்கைதான். அதற்குள் அருண்மொழி நாலா பக்கமும் பறந்து விசாரித்து அந்த குண்டன் சீர தேசத்து அந்தணன் ரவிதாசனுடைய மகன். ஒவ்வொரு இடத்தில் ஒவ்வொரு பெயர் சொல்லி ஏமாற்றியவன். அவனே திருவக்கரைக்கு போய் செம்பியன் மாதேவியை சந்தித்திருக்கவும் கூடும். அங்கிருந்துதான் சோழ தேசம் நோக்கி திரும்பி இருக்க முடியும் என்று விசாரித்து சொல்லியிருக்கிறான். அவனுடைய சடைமுடி, திருடிய வாள் எல்லாவற்றையும் எடுத்து சக்கரவர்த்தியிடம் காட்டியிருக்கிறான். தஞ்சையிலிருந்து உறையூர் போகும் பாதையில் அவன் நடந்து போனான் என்று சொல்கிறார்கள் என்றான். நடந்து போனால் பிடித்து விடலாமே என்று பழுவேட்டரையர் கேட்க அருண்மொழி மெல்ல அவரை பார்த்து சிரித்தான். சிறிது தூரம்தான் நடந்து போயிருப்பான். பிறகு வெகு நிச்சயமாக ஒரு குதிரையை சம்பாதித்திருப்பான். அதை விசாரிக்க முடியாதா? விசாரித்து விட்டேன். திருவள்ளத்தில் ஒரு குதிரை திருடு போயிருக்கிறது. நல்ல ஜாதி குதிரை. வீட்டின் கொல்லைப்புறம் புகுந்து மண் சுவரை உடைத்து ஒரு குதிரை போகும் அளவுக்கு வழி பண்ணி கொண்டு குதிரையை நடத்தியே அழித்து கொண்டு போய் வேறு ஒரு வீட்டின் வாசல் வழியாக வெளியேறி வேறு இடத்தில் குதிரையின் சேணத்தை திருடி அந்த சேணத்தை இந்த குதிரைக்கு பூட்டி எடுத்து போயிருக்கிறான். அடே அப்பா, என்ன சாமர்த்தியம்! ஆம், சேர தேசத்து சாமர்த்தியம், அந்தன தந்திரம். பழுவேட்டரையரும் கிருஷ்ணன் ராமனான பிரம்மராயரும் சாவூர் பரஞ்சோதியும் இளவரசர் ராஜேந்திரரும் ராஜேந்திரரின் மனைவி வீரமாதேவியின் உடன் பிறந்தவனான மதுராந்தகன் பரகேசரி வேளானும் சக்கரவர்த்தியின் உத்தரவுக்கு இணங்க சோழ தேசத்தின் விளைநிலங்களை அறிந்த இன்னொரு சேனாதிபதி குரவன் ராசராச மாராயனும் அறிவிலும் அனுபவத்திலும் மூத்தவரான கம்பன் மணியனான விக்ரமசிங்க மூவேந்த வேளாளனும் பெருந்தச்சரான குஞ்சர மல்லனும் அதற்கு அடுத்தவனான நித்த வினோத பெருந்தச்சனும் அதற்கும் அடுத்தவனான இலத்தி சடையானான கண்டராதித்த பெருந்தச்சனும் அங்கே குழுமி இருந்தார்கள். மேல் மாடத்தின் நடு கூடத்தில் பெரிய பலகையும் அதற்கு முன்பு இலை போடுவதற்கான சற்று உயரமான பலகையும் இடப்பட்டு அதன் மீது தலைவாழை இலை விரிக்கப்பட்டிருந்தது.
பஞ்சவன் மாதேவியும் பட்ட மகிழ்ச்சியும் இன்னும் ஒரு முறை உள்ளும் வெளியும் போய் எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று பார்த்தார்கள். நீர் பரிமாறு என்று பட்ட மகிழ்ச்சி உத்தரவிட்டவுடன் சக்கரவர்த்தி ராஜராஜரின் 2 மனைவியர் வேகமாக உணவு பரிமாறினார்கள். குவளைகளில் நீர் சேமித்து ஒவ்வொரு பெரிய பலகையின் மீதும் வைத்தார்கள். ஒரு முறை அகில் புகையை காட்டிவிட்டு போ என்று ஒரு அதிகாரச்சியிடம் சொல்ல, இரும்பு சட்டியில் தணல் கொண்டு அந்த அகில் புகையை ஒரு முறை காட்டி வேகமாக பின்பக்கம் எடுத்துக்கொண்டு போனார்கள். மெல்லிய வாசனை கூடம் முழுவதும் பரவியது. கூடத்திலிருந்து புகை வெளியே வந்து தூண்கள் நிரம்பிய கூடத்தை ஒட்டிய மாடத்தில் நுழைந்தது. அங்குதான் உட்கார்ந்தும் நின்றபடியும் சக்கரவர்த்தியும் மற்றவர்களும் பேசிக் கொண்டிருந்தார்கள். மேய்க்காவல் படை சற்று விலகி நின்றிருந்தது. சமையல் அறையிலும் அரசிகள் குடியிருக்கும் அந்த புற பகுதிகளிலும் காவல் இருந்தது. அரசருக்கு பின்புறம் ஒரு மேய்க்காவல் வீரன் நின்றிருந்தான். இன்னும் 3 பேர் சற்று விலகி இருந்து வேடிக்கை பார்த்தார்கள். அதே விதமாக ராஜேந்திரருடைய மேய்க்காவல் படையும் ராஜேந்திரருக்கு பின்னால் நின்று கொண்டிருந்தார்கள். அரசருடைய மேய்க்காவல் கருப்பு நிறத்தில் இருக்க, ராஜேந்திர சோழரின் மேய்க்காவல் கத்திரிப்பூ நிறத்தில் சட்டை அணிந்திருந்தார்கள். ஆனால் எல்லா மேய்க்காவல் வீரர்களும் கருப்பு தலைப்பாகைதான் அணிவார்கள். குடிப்பதற்கு ரசம் கொண்டு போய் கொடு என்று கூற, இஞ்சி சற்று அதிகமாக விட்ட ரசத்தை எடுத்துக்கொண்டு ஒரு பணிப்பெண் அரசர் இருக்கும் இடத்திற்கு வந்தாள். காலி குவளையில் ரசம் ஊற்றி அரசரிடம் கொடுத்தாள். மற்றவர்கள் குவளைகளை எடுத்துக்கொள்ள மெல்ல ரசம் வார்த்தாள். ராஜேந்திரரின் மெய்க்காவல் வீரன் குவளையை நீட்ட அதில் ரசம் ஊற்றினாள். அதை முகர்ந்து பார்த்துவிட்டு அந்த மெய்க்காவல் வீரன் ராஜேந்திரருக்கு கொடுத்தான். மறுபடியும் துளிர்க்கிறார்களா? மீண்டும் ஒரு முறை காந்தலூர் சாலைக்கு படையெடுத்து போக வேண்டுமா? வயதான விக்ரமசிங்க மூவேந்த வேளாளன் உரக்க பேசினார். இல்லை பெரியவரே. சக்கரவர்த்தி மிக ஆதுரத்துடன் அவர் தோளில் கை வைத்தார். அதெல்லாம் தேவையில்லை. அடிபட்டவர்கள் ஏதேனும் மறுபடியும் செய்ய வேண்டுமே என்பதற்காக ஆடுகிறார்கள். இது வெறும் வாள், சிறிது துள்ளி பார்க்கிறது, தானாக அடங்கிவிடும். அவன் அடங்குவது அடங்காதது இருக்கட்டும், நமது காவல் பலவீனமாக இருக்கிறது என்பதுதானே முக்கியம். பழுவேட்டரையர் சொல்ல ஆமாம் என்று சக்கரவர்த்தி தலையசைத்தார். குழந்தையின் காவல் பிரம்மராயர்தானே? பழுவேட்டரையர் தொடர்ந்து பேசினார். ஹா, எங்கே 10 நாட்களாக என்னை பார்த்து சீர காணோமே என்று பார்த்தேன். இதோ வந்துவிட்டதல்லவா கேள்வி. பிரம்மராயர் கோபமாக பழுவேட்டரையரை நோக்கி திரும்பினார். ராஜேந்திர சோழன் அவர் கோபம் பார்த்து சிரித்தார். கேள்விதானே கேட்கிறார், அதற்கே கோபமா? குற்றம் சுமத்தவில்லையே. குற்றம் சுமத்தினால் என்ன செய்வீர்கள் என்று தொடர்ந்து பேச, பிரம்மராயர் ராஜேந்திர சோழனை இப்போது முறைத்தார். ராஜேந்திர சோழன் அந்த முறைப்பை இப்போது அலட்சியம் செய்தார். பிரம்மராயருக்கு அருகே போய் அவர் தொப்பையில் முஷ்டியை மடக்கி மெல்ல குத்தினார். கோபம் மட்டும் வந்தால் போதாது, செயலில் காட்ட வேண்டும். வடக்கு தெற்கு புறம்படிகள் எல்லாம் பலவீனமாக இருக்கின்றன. அதற்கு காரணம் இளவரசே நீங்கள்தான், நான் அல்ல. மறுபடியும் சண்டையை துவக்காதீர்கள். என்ன இது? விவாதம் என்று ஆரம்பித்து ஒருவரை ஒருவர் குற்றம் சொல்வதுதான் இங்கு நடக்கிறது. சக்கரவர்த்தி அலுப்போடு பேசினார். இவர் குற்றம் சுமத்தும் போது மௌனமாகத்தானே இருந்தீர்களே சக்கரவர்த்தி? பிரம்மராயர் சக்கரவர்த்தியை இப்போது குற்றம் சொல்வது போல பார்த்தார். மூவேந்த வேளாளருக்கு இது பிடிக்கவில்லை. பிரம்மராயர் அடிக்கடி அத்துமீறுகிறார். நீங்கள் சக்கரவர்த்தியை அதிகாரம் செய்யும் அளவுக்கு உங்களுக்கு எந்த பதவியும் கொடுத்து விடவில்லை. பட்ட மகிழ்ச்சியும் பஞ்சவன் மாதேவியும் உள்ளுக்குள் இருந்தபடி இந்த கூச்சலை பார்த்துவிட்டு ஒருவரை ஒருவர் கவனித்து கொண்டார்கள். என்ன காரணம் என்பதை தயவு செய்து சபைக்கு முன்பு விளக்கி பேசிவிடுங்கள். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேச வேண்டாம். அப்படி பேசுகின்ற வழக்கம் என்னிடம் இல்லை. எந்த முன் அறிவிப்பும் இல்லாமல் இங்கு கொண்டு வந்து 16,000 வீரர்களை இறக்கிவிட்டு உங்களுக்கு பாதுகாப்பு வேறு தர வேண்டும் என்று சொன்னால் நான் எங்கே போவேன்? 16,000 வீரர்கள் என்னிடம் இருக்கிறார்களா? இல்லையே. நீங்கள் மேல்பாடியிலும் திருவொற்றியூரிலும் காஞ்சிபுரத்தின் வடக்கு எல்லையையும் பலப்படுத்துவதற்காக ஏகப்பட்ட சோழ வீரர்களை வைத்து கொண்டிருக்கிறீர்கள். அங்கு குடித்துவிட்டு அவர்கள் கும்மாளம் அடித்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே இந்த 16,000 வீரர்கள் காவல் காக்க எனக்கு வீரர்கள் இருக்கிறார்களா? 16,000 வீரர்களை கொண்டு வரும்போது சோழ தேசத்தினுடைய தலைநகரான தஞ்சை தாங்குமா என்று ஒரு இளவரசர் சிந்தித்திருக்க வேண்டும். ஹா, என்னுடைய தவறு எனக்கு புரிந்துவிட்டது. 16,000 வீரர்கள் நாளை காலையிலேயே கிளம்பி தஞ்சை எல்லையை தாண்டி குடந்தை வழியாக மறுபடியும் திருவொற்றியூர் வந்து விடுவார்கள். சரிதானே என்று இளவரசர் கேட்க, இது வெறும் முரட்டு பேச்சு. என்ன உங்களுக்கு ஆட்களும் வேண்டும்?
அவர்களுக்கு அசையவும் கூடாது. என்றால் என்ன அர்த்தம்? இங்கு ஆட்கள் வருகிறார்கள் என்று தெரிந்ததுமே இந்த இடத்தை தயார் நிலையில் வைத்திருக்க மாட்டீர்களா? எப்பொழுது எனக்கு சொன்னார்கள்? யார் சொன்னார்கள்? யாருடைய உத்தரவின் பேரில் நீங்கள் ஆட்களை இங்கே அனுப்பினீர்கள்? சக்கரவர்த்தி கேட்டாரா? சக்கரவர்த்தி கேட்டார் என்றால் என்னை கலந்து ஆலோசிக்காமல் கேட்டிருக்க மாட்டார். நீங்களாக உதவி செய்வது போல இவ்வளவு பெரிய விஷயத்தை செய்திருக்கிறீர்கள் என்று பிரம்மராயர் சொல்ல, ஆக நான் செய்தது உபத்திரவம் என்கிறீர்கள். ராஜேந்திர சோழர் இப்போது உண்மையிலேயே கோபப்பட்டார். அதை சக்கரவர்த்தியே முடிவு செய்து கொள்ளட்டும். எனக்கு சொல்லிக்கொள்ள விருப்பமில்லை. 16,000 பேர்கள் நாம் வென்று கொண்டு வந்த வீரர்கள், அடிமைகள். எப்படி பதறினேன் என்பது எனக்குத்தான் தெரியும். இதில் 1000 பேர் எங்கேனும் ஆயுதம் எடுத்து தஞ்சை நகரத்துக்குள் புகுந்து பெண்களையும் குழந்தைகளையும் தாக்க துவங்கியிருந்தால் என்ன கதி? பிரம்மராயரே, இந்த உலகத்தில் நீங்கள் மட்டுமே புத்திசாலி என்பது போல பேசுகிறீர்கள். நான் அனுப்பிய 16,000 வீரர்களும் பக்குவப்பட்டவர்கள். பல்வேறு விதமாக சோதனை செய்துவிட்டு சிவனுக்கு ஒரு கோயில் எழுப்புகிறார்கள். வேலை செய்ய விருப்பமுள்ளவர்கள் வாருங்கள் என்று கங்க தேசத்து ஆட்களையும் ராஷ்டிரகூடர்களையும் சில சாளுக்கிய வீரர்களையும் அனுப்பியிருக்கிறேன். இதில் பாண்டிய வீரர்கள் மிக குறைவு. சேர வீரர்கள் ஒருவர் கூட இல்லை. உங்களுக்கு விருப்பமில்லை எனில் தஞ்சைக்கு போக வேண்டாம் என்று சொல்லி மற்றவர்களை விடுதலையும் செய்திருக்கிறேன். இவர்கள் அத்தனை பேரும் விரும்பி தஞ்சைக்குள் வந்தவர்கள். சிவனுக்கு கோயில் கட்டப் போகிறோம் என்றதும் வேலைக்காக வந்தவர்கள். பாண்டியர்களை நான் மிக கவனமாக தேர்ந்தெடுத்தேன். எந்த முன்னறிவிப்பு நான் செய்திருந்தாலும் தஞ்சை இப்படித்தான் வெறுமே கால் விரித்து கிடக்கும். நாங்கள் வருவதற்கு 4 நாட்களுக்கு முன்பே சொல்லப்பட்டது. ஒரு தட்டோலை கூரை கூட போடவில்லை. ஒரு சமையல் பாத்திரம் கூட ஏற்பாடு செய்யப்படவில்லை. வருவோர்களை வரவேற்பதற்கு எந்த விதமான முயற்சியும் இல்லை. தாக சாந்திக்கு நீர் கூட கொடுக்கவில்லை. அவர்கள் ஆடு மாடுகளைப் போல புது ஆற்றில் குப்புறப்படுத்து கொண்டு நீர் குடித்தார்கள். நல்ல வேளை மழை வந்தது. இந்த குற்றமெல்லாம் நான் சொல்லவில்லை. சொல்லாததால் என் மீது நீங்கள் குற்றம் சுமத்துகிறீர்கள். இளவரசே, 4 நாட்களுக்கு முன்பு தகவல் தெரிவித்து 16,000 வீரர்களுக்கு சோறு சமைப்பதற்கு உண்டான பாத்திரங்களை எங்கிருந்து கொண்டு வருவது என்று தயவு செய்து எனக்கு சொல்லுங்கள். இப்பொழுது தயாராகி கொண்டிருக்கின்ற இந்த உணவு பாத்திரங்கள் எல்லாம் தஞ்சையில் அரண்மனையிலிருந்து கொண்டு வரப்பட்டவை. அரண்மனையில் எப்போது விருந்து நடந்தாலும் அதற்கு உண்டான பாத்திரங்களை அடிமை வீரர்களை வைத்து அனுப்பியிருக்கிறோம். நாளை காலை மிகப்பெரிய விருந்து ஒன்றை ஏற்பாடு செய். கொடும்பாரூரிலிருந்து சிற்றரசர் வருகிறார் என்று சொன்னால், கீழே சாளுக்கியத்திலிருந்து விருந்தினர்கள் வருகிறார்கள் என்று சொன்னால் இந்த அரண்மனை திண்டாடி போகும். அந்த பாத்திரங்கள் தான் மறுபடியும் அரண்மனைக்கு வரும். 4 நாட்கள் அவகாசம் கூரை செய்யவும் சமையல் பாத்திரங்களை தயார் செய்யவும் போதும் என்று நினைக்கிறீர்களா? 1 மாதமாக நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்களே, அப்பொழுதே நான் வீரர்களை அனுப்ப போகிறேன் என்று எனக்கு ஓலை அனுப்பக்கூடாதா? இன்று வரை நீங்கள் வீரர்களை அனுப்பும் செய்தி எனக்கு சொல்லப்படவில்லை. எனக்கு உங்களிடமிருந்து ஓலை இல்லை. உங்களுக்கு ஓலை அனுப்ப மனம் இல்லை. பிரம்மராயருக்கு என்ன சொல்வது என்று என்னை அலட்சியப்படுத்துகிறீர்கள். உங்கள் தந்தைக்கு நான் சேனாதிபதியாக இருப்பதால் உங்களுக்கு நான் பிடிக்காதவனாக போய்விட்டேன். உங்களை நான் அதிகாரம் செய்து விடுவேனோ என்று அஞ்சுகிறீர்கள். நான் உங்கள் தந்தையை சந்திக்க அனுமதி மறுத்து விடுவேனோ என்று பயப்படுகிறீர்கள். அவசியமெனில் இந்த பிரம்மராயன் எந்த விஷயமும் செய்வான். ஆனால் அநியாயமாக குற்றம் சுமத்தாதீர்கள். சக்கரவர்த்தி சட்டென்று எழுந்து போய் பிரம்மராயரை அணைத்து கொண்டார். அவர் தோளில் கை போட்டு கொண்டு மெல்ல நகர்த்தி ராஜேந்திரிடம் கொண்டு போய் நிற்க வைத்தார். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.